நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது சுழற்சியானது சென்னைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கிறது. அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையில் தான் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சரி, அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கும் சரி, குறிப்பாக அடுத்த ஒரு 72 மணி நேரத்திற்கு அது வடகிழக்கு திசையில் பயணிக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம். அதனால் பார்த்திங்கனாக்கா தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் மழையின் தீவிரத்தன்மையானது குறைந்துவிடும். ஆல்ரெடி பெரிய அளவில் எங்கேயுமே மழை பதிவாகலை. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தான் நேற்று ஓரளவிற்கு பெட்டரான ரெயின்ஃபால் பதிவாகி இருந்தது. இன்றைக்கும் பார்த்திங்கனாக்கா காலை நேரத்திற்கு பிறகு சென்னை மாநகரில் பெரிய அளவில் மழை பதிவானதாக நமக்கு தகவல்கள்லாம் கிடைக்க வரல. சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஊத்துக்கோட்டை அருகிலெல்லாம் ஸ்டாமானது ரெக்கார்டாகி கொண்டிருந்தது, என்னால் பார்க்க முடிந்தது. நீங்கள் யாராவது ஊத்துக்கோட்டை அருகிலெல்லாம் வசித்து கொண்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றபடி பார்த்திங்கனாக்கா சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு நம்மை விட்டு விலகி செல்ல இருக்கிறது. அதனால் உட்பகுதிகளில் திடீர்னு காற்று முறிவில் வெப்பசலன மழைக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகலாம். அங்குமிங்குமாக சில இடங்களில் மழையானது பதிவாகும். ஒரு கட்டத்தில் அந்த சுழற்சி, அதாவது நம்மை விட்டு விலகி போகுதில்லையே அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, அது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட உருவெடுக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது மேலும் தீவிரமடைந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட உருவெடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு வச்சுங்களேன். அது தீவிரமடைந்தாலும் அதுக்கு சாதகத்தன்மையற்ற அந்த நிலை இருக்கிறதுனால அது வலுகுறைந்து மீண்டும் நம்முடைய கடலோர பகுதிகளுக்கு மழை மேகங்களாகவோ அல்லது ஒரு வலுகுறைந்த சுழற்சியாகவோ பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரியானது காட்டி கொண்டு இருக்கிறது. அப்படியான ஒரு மழை வாய்ப்பு இருந்தாலும் அது ரொம்ப மேசிவாலாம் இருக்காது. அதை இப்போயே உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையினுடைய இறுதி தருவாயில் தான் நம்ம இருக்கோம். வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் நான் சொல்லக்கூடிய அந்த வசனம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு பொருந்தும். இதன் பிறகு கிழக்கு திசை காற்றினால் மழை கிடைத்தாலோ அல்லது வலுகுறைந்த சுழற்சியின் தாக்கத்தினால் மழை கிடைத்தாலோ அது ரொம்ப மேசிவான அளவுலலாம் இருக்க போகிறது கிடையாது. அதே சமயம் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு இன்னுமே சில எட்ஜஸ் இருக்குது, சில பாசிபிலிட்டிஸ் உருவாகலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில், குறிப்பாக டிசம்பர் மாத இறுதியில் அல்லது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் கூட லோவர் லேட்டிடியூடில் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி நகர்ந்து செல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இலங்கையிலேயும் அந்த நேரத்தில் மழையானது பதிவாகும். அதே போல் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அந்த காலகட்டத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் முகநூல் பக்கத்தில் என்கிட்ட கேட்டிருக்கிற அந்த கேள்விகளுக்கு, அதாவது கடந்த காணொலியை நான் பகிர்ந்திருந்தேன் இல்லையா, அதில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்னென்னலாம் கேள்விகளை முன் வச்சுருந்தீங்களோ அவைகளுக்கும், அதே போல் யூடியூப் பக்கத்தில் நீங்கள் கடந்த காணொலியில் பிற்பகல் நேர குரல் பதிவில் என்னென்னலாம் கேள்விகள் முன் வச்சுருந்தீங்களோ அவைகளுக்கும் பதில் வழங்க போகிறேன். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமும் கூட இந்த இரவு நேர காணொலியை பொறுத்த வரைக்கும். யூடியூப் பக்கத்துலேருந்தே வந்துடுவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம யூடியூப் கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு அடுத்தது முகநூல் கமெண்ட் எல்லாத்தையும் படிக்கலாம். அதன்படி பார்த்திங்கனாக்கா 1 மணி நேரத்துக்கு முன்பாக மதுரையில் வெரி ஹாட் அண்ட் ஹியூமிட் இன்க்ளூடிங் நைட் டைம் ஆல்சோ ப்ரோ, டுடே 35 டிகிரி அப்படிங்கிற மாதிரி சரவணன் அப்படிங்கிற நண்பர் சொல்லியிருக்கிறாரு. உண்மைதான். பட்டு சுழற்சி விலகி போக போகுது. அதனால் பார்த்திங்கனாக்கா நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் வறட்சியான நிலை நிலவும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். பனிப்பொழிவின் தாக்கமானது அதிகரிக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் பகல் நேரத்தில் கொஞ்சம் வெயிலின் தாக்கமானது சற்று கூடுதலாக தான் இருக்கும். அதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும். பட் கம்பேரிட்டிவாக பார்த்திங்கனாக்கா இது ஏப்ரல் மாதமோ மே மாதமோ கிடையாது. பட் அதனால் நம்ம கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அவ்வப்பொழுது அது சாதகத்தன்மை மிக்க சூழல்கள்லாம் உருவானுச்சுனாக்கா மழையானது பதிவாகலாம். பட் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. இதற்கு அடுத்தபடியாக சிவம் பரமா சாத்தூர் வடகிழக்கு பகுதியில் மிதமான மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ சாத்தூரில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில், அதுவும் வடகிழக்கு பகுதியில் மிதமான மழை பதிவாகி இருக்கிறது. அதை அவர் நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றிகள். தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய பக்கத்தோடு இணைந்திருங்க. உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் அவ்வப்பொழுது எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் சிவராஜ் அப்படிங்கிற நம்பர் அண்ணா ஹோசூர் 2025 கோடை மழை எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக கோடை மழை ஓரளவுக்கு பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுவும் பெங்களூர், ஹோசூர் அந்த மாதிரியான பகுதிகளெலாம் பார்த்திங்கனாக்கா கொஞ்ச நாளுக்கு முன்பாகவே மழை பெற்றுடும். மார்ச் மாதத்தில், ஏப்ரல் மாதத்துலேயே மழையானது ஓரளவிற்கு பதிவாக தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. இது தொடர்பான விஷயங்களை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் கூட தெளிவாகவும் விரிவாகவும் பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் தவமணி செல்வம் அப்படிங்கிற நண்பர் டிசம்பர் 31க்குள் வலுவான நிகழ்வு தமிழ்நாட்டில் பெருமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. அதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப பெரிய அளவில் நம்ம எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஜெகன்
பிரபாகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து கூடங்குளம் பகுதியில் இதுவரை மழை வரவில்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. கூடங்குளம் இருக்கன்துறை பகுதியில் அப்படிங்கிறதையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். மேபி இலங்கைக்கு கீழே சுழற்சிகள் வரும்பொழுது அந்த பகுதிகளும் வந்து பலன் வந்து அடையலாம். அதுக்கப்புறம் யமுனாஸ் 9016 அப்படிங்கிற ஐடியிலேருந்து இனிமே பனி தான் அதிகமாக இருக்கும் ப்ரோ, வெல், லெட் என்ஜாய், தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பனிப்பொழிவின் தாக்கம் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. முழுமையாக மழை வந்து இருக்கவே இருக்காதுன்னெலாம் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. மழையானது பதிவாகும், பட் எதிர்பார்ப்புகளை குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறது. இவை தவிர்த்து குடிமங்கலம் பெரியப்பட்டி பக்கம் நாகூர் மழை வருமா சார் அப்படின்னு சொல்லி GN6BX அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு. பெரிய அளவிலான மழைக்கு வாய்ப்புகள் குறைவு ப்ரோ. அதன் பிறகு சுரேஷ்குமார் பாண்டியார் அப்படிங்கிறவர் வந்து சென்னை சிட்டி நோ ரைன் ஃப்ரம் 10 AM டு till 7 PM அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ சென்னை மாநகரில் காலையிலேருந்தே மழை இல்லை அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்ல வந்திருக்காரு. உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மகேஷ்குமார் ராசிபுரம் மழை வருமானு கேட்டிருக்காரு. வாய்ப்பு குறைவு தான். அதன் பிறகு தாம் வேலாயு இமானுவேல் சார், தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் அருகே கடங்கநேரி கிராமத்தில் இடி மின்னலுடன் 15 நிமிடம் கனமழை பெய்தது. ஸோ தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் குறிப்பாக தென்காசி மாதிரியான மாவட்டத்தில் 15 நிமிஷம் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அதை வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய நண்பர் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு மிக்க நன்றி. இதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மனோஜ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ, தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இருந்து வடகிழக்கே 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எங்கள் ஊர் அரியநாயகபுரத்தில் இன்று மாலை 5 முதல் 5:55 வரை வெப்பசலன மழை போல் வலுவான மழை பதிவானது. எங்கள் பகுதியில் மழைமணி ஏதுமில்லை. குறைந்தது 40 மில்லிமீட்டர் மழை பதிவாக இருக்கும் ப்ரோ அப்படிங்கிறத அவர் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறார். ஸோ மனோஜ்குமார் என்ற நண்பர் வந்து தென்காசி மாவட்டத்தில் அவரோட பகுதியில் அரியநாயகிபுரத்தில், அந்த பகுதி அரியநாயகிபுரம் அதுதான் அந்த ஊரினுடைய பெயர், அப்படி தான் அவர் வந்து டைப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 40 மில்லிமீட்டர் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. ஏன்னா ஒரு 50 நிமிட மழையானது அங்கே பதிவாகி இருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஜனார்தனன் ஜனா அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ, சில பேர் வானிலை அறிக்கையை விட நீங்கள் சொல்லும் வானிலை அறிக்கை மிகவும் துல்லியமாக இருக்கிறது. உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க நம்முடைய பக்கத்தில். நீங்களும் வந்து நல்ல விஷயங்களை மக்களுக்கு வந்து பகிருங்க, அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. அதுக்கப்புறம் இனி எப்போ ப்ரோ ரெயின் வரும், டுடே 1 minute ட்ரிஸ்லிங் அப்படிங்கிற மாதிரி அருண் டி 2020 வந்து கேட்டிருக்காரு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், பட் பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை நீங்கள் வந்து விட்டுடுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மழைக்கான சாதகத்தன்மை இருந்ததுன்னா, சாத்தியக்கூறுகள் இருந்ததுன்னா நம்ம வந்து பகிர்வோம். அதன் பிறகு அது தொடர்பான விஷயங்களை நம்ம வந்து விவாதிக்கலாம். அப்புறம் முத்து அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ, திருவண்ணாமலை தனிப்பாடி பகுதிக்கு மழை இருக்கா? பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது குறைவு தான் ப்ரோ. அப்புறம் தியானி சிவா, சென்னையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை எத்தனை நாட்களுக்கு பெய்தது என்று தெரியவில்லை. சென்னையில் உண்மையாகவே பெய்ய வேண்டிய அளவு பெய்து விட்டதா? சென்னையில் பெரிய அளவில் மழை பெய்ததாகவே உணர முடியவில்லை, சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துலேயே இந்த டானா புயலின் தாக்கத்தினால அந்த ஒரு நாள் வந்து ஹெவி ரெயின் வந்து ரெக்கார்டாக இருந்தது இல்லையா? ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வடசென்னை பகுதிகளில் இந்த மணலி அருகில் கடப்பாக்கம் ஏரி அந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கனாக்கா அதிக அளவிலான மழையானது பதிவாகி இருந்தது. அதே சமயம் தென்சென்னை பகுதிகளில் பெரிய அளவு மழை வந்து பதிவாகலை. பட் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த ஆண்டுமே 1000 மில்லிமீட்டர் அளவு மழையை சென்னை மாநகர் வந்து கடந்து விட்டது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அது எப்படி கடந்தது அப்படிங்கிறது வந்து இப்போ சில பகுதிகள் வந்து பெனிஃபிட் அடையாமல் இருந்திருக்கலாம், பட் சில பகுதிகள் வந்து மழை பொழிவை கொஞ்சம் அதிகமாக பெற்றிருக்கிறது. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு வேரியேஷனை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ தொடர்ச்சியாக சில ஆண்டுகளாக சென்னை மாநகர் 1000 மில்லிமீட்டர் அளவு மழையை கடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம வந்து பார்க்கணும். வாட்டர் கிரைசிஸ் பெரும்பாலும் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புங்கிறது சென்னை மாநகரில் குறைவு தான் 2025ஆம் ஆண்டில். அடுத்த வருஷமும் இதே மாதிரி இயல்புக்கும் அதிகமான அளவு அல்லது இயல்பான அளவு மழை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இப்போயே கொஞ்சம் நமக்கு தெரிந்த இயற்கையிடமோ அல்லது இறைவனிடமோ நம்ம வந்து பிரார்த்தித்து கொள்ளலாம். எதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அது நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இல்லை ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து விரும்புங்க அப்படிங்கிறத நல்லா சொல்ல முடியும். ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்குது வடகிழக்கு பருவமழை. கடந்த சில ஆண்டுகளில் நம்ம வந்து பெரிய அளவிற்கு இயல்புக்கும் குறைவான அளவு மழைன்னு வந்து பார்க்கலை. ஸோ அதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2025ம் இப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்கலாம், நம்பலாம். அதே போல் சதியன் கேபி அப்படிங்கிறவர் வந்து வணக்கம், இனிவரும் நாட்களில் வந்தவாசிக்கு மழை வருமா
மேபி சில நாட்களில் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான சாதகத்தன்மை மிக்க சூழல்கள் வரும்பொழுது நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதன் பிறகு சங்கரபாண்டியன் அப்படிங்கிற நண்பர் வந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரி கலாக்காடு பகுதியில் மழை எப்பொழுது பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய ஜனவரி மாத முதல் வாரத்தில் நெல்லை மாவட்ட பகுதிகளிலும் நெல்லை மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் கூட மழை பதிவாக சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜ்குமாரா அப்படிங்கிற நண்பர் வந்து உங்கள் சொந்த ஊர் காரைக்காலா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் ப்ரோ, என்னோடய சொந்த ஊர் காரைக்கால் தான். அதுக்கப்புறம் வினோத் கிருஷ்ணன் 1006 அப்படிங்கிற ஐடியிலேருந்து ப்ரோ ஈஸ்டர்லி வேவ் பல முறை கடும் மழை தந்திருக்கே ப்ரோ, உதாரணம் ராமேஸ்வரம். இல்லை, ஈஸ்டர்லி வேவ்னாக்கா நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரில. அஃப்கோர்ஸ் தென் தமிழகத்திற்கு சில முறை பார்த்திங்கனாக்கா வலுவான மழையெல்லாம் வந்து பதிவாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்க்குலேஷன் சுழற்சி வந்து இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளிலேயோ அல்லது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலோ நிலை கொண்டிருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களுக்கு மிக பெர்ஃபெக்டாக வின் கன்வர்ஜென்ஸ் என்பது இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலுமே அது வந்து சுழற்சியினுடைய தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை தான். ஆனால் அந்த சுழற்சி வந்து நம்ம தென்மேற்கு வங்கக்கடலிலோ அல்லது குமரிக்கடலிலோ இல்லாததுனால, அதற்கும் கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த சுழற்சியை பெருசாக கன்சிடர் பண்ணாமல் அதை நம்ம ஈஸ்டர்லி வேவ், அது வந்து கிழக்கு திசை காற்றுனால கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதே போல் பூமியினுடைய தெற்கு அரைக்கோளத்தில் சதன் ஹெமிஸ்பியரில் பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் தீவிரமடையும் பொழுதும் இங்கே வந்து காற்றின் வேகம் வந்து அதிகரிக்கும். காற்றின் டைரக்ஷன் பார்த்திங்கனாக்கா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த விண்ட் ஸ்பீடுங்கிறது. அப்போ பார்த்திங்கனாக்கா கடலில் ஈரப்பதம் இருக்கும்பொழுது அதே சமயத்தில் அந்த ஈரப்பதமிக்க காற்றானது தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் ஊடுருவி இலங்கையில் ஊடுருவி மழைப்பொழிவை வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடப்பது வந்து உண்டு. ஸோ அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஈஸ்டர்லி வேவில் தென் கடலோர மாவட்டங்களில் நீங்கள் சொன்னது என்னமோ உண்மை தான். பட் வந்து எல்லா இடங்களிலையும் கிடையாது. நான் அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு சில நாட்கள் வந்து வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும்பொழுது நான் உங்கள் கூட பகிர்றேன். இவை தவிர்த்து ரங்கசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து புதுக்கோட்டை இழுப்பூர் சர்க்குலேஷன் வெரி லோ ரைன் திஸ் இயர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், சில பகுதிகள் வந்து பெரிய அளவில் பலனடையலை. பட் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயல்புக்கும் கூடுதலான அளவு மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு டேட்டா வந்து கிடச்சிருக்கு. பட் எல்லா பகுதிகளும் பெனிஃபிட் அடைஞ்சது அப்படிங்கிறத நம்மளால் வந்து சொல்ல முடியாது. இது வந்து நடக்கிறது தான் பொதுவாகவே. அந்த சில பகுதிகளில் நல்ல ஹெவி ரெயின் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு மாவட்டத்திற்குன்னு பார்க்கும்பொழுது இயல்பான அளவு மழை வந்து கிடைத்துவிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நேற்று என் ஆதங்கத்தை நீண்ட கமெண்ட்டாக போட்டேன். படித்ததற்கு நன்றி ப்ரோ. புயல்களை பற்றி பொதுவாக பேசுங்கள் ப்ரோ. உதாரணத்திற்கு இதுவரை இந்தியாவில் உருவான வலுவான புயல், தமிழகத்தில் உருவாகி அடித்த அதிவேக புயல், நீண்ட நாட்கள் வங்கக்கடலில் உருவாகி அங்குமிங்குமாக இப்போ இருக்கிற நிகழ்வு போல மாறி மாறி சுழன்று நீண்ட நாட்கள் நீடித்த சுழற்சி பற்றி பேசலாம் ப்ரோ. ஒடிசா 1999 புயலை பற்றி இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியப்படுத்துங்கள் ப்ரோ. ஏனென்றால் பெயர் வைப்பதற்கு முன்பாக அடித்த புயல்கள் நாம் பல பேர் மறந்து விட்டோம். அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி வினோத் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. நமக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நாட்கள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கேப் வந்து கிடைக்கும். ஜனவரி மாதத்துலலாம் என்ன தான் பண்ணுறது, ஏதாவது நமக்கு டைம் கிடைக்கும் போது சில விஷயங்களை நம்ம வந்து பகிர்வோம். இதெல்லாம் வருங்காலங்களில் நம்ம வந்து பண்ணலாம். நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து கணக்கில் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஜனவரி மாதத்தில் நம்ம கேப் இருக்கும்போது நம்ம இது தொடர்பான விஷயங்கள்லாம் சமயத்தில் ஒரு காணொலிகளாக பதிவு செய்து பதிவேற்றம் செய்யலாம். அதன் பிறகு பிரபாகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து பார்க்லி க்ளவுடி நோ ரைன் இன் எண்ணூர் அப்படின்னு 6 மணி நேரத்துக்கு முன்பாக சொல்லியிருக்காரு. ஸோ அப்போயே எண்ணூரில் வந்து மழை இல்லாமல் தான் இருந்திருக்குது. அதன் பிறகு வசந்த் பன்னீர் ஈரோட்டில் நேற்றிலிருந்து வெயில் துவங்கி விட்டது, இன்று 90 டிகிரி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். பட்டு இதுவும் வந்து இதோட ஒரு அங்கம் தானே, இதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் காரைவனம் அப்படிங்கிறவங்க வந்து தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. நன்றி, உங்களுடைய ஊக்கத்திற்கு நன்றி. காளிதாஸ் எப்போ முடியும் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுட்டு. வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இது வந்து எண்டு தான். திரும்பியும் வந்து உங்களுக்கு வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது ரொம்ப மேசிவாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. டெல்டாவின் கடலோர பகுதிகளில் சமயத்தில் மழை வந்து பதிவாகலாம் ஓரளவிற்கு. இவை தவிர்த்து நம்ம தென் கடலோர மாவட்டங்களில் ஓரளவுக்கு மழையை வந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா இது எப்போ முடியும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கே தெரியும் இல்லையா, காற்றின் திசையில் மாறுதல்லாம் ஏற்பட்டு கிழக்கு திசை காற்றின் வீரியம் குறைந்த பிறகு அது வேறு மாதிரியான மழையை வந்து ஏற்படுத்தும். உட்பகுதிகளில் வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகளை வந்து உருவாக்கும்.
பட் ஒரு கட்டத்தில் எல்லாமே வந்து மாறி தான் ஆகணும். இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நிகழக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுவரைக்கும் நமக்கு பதிவானுச்சு இல்லையா, அந்த சர்க்குலேஷன் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து தொடர்ச்சியாக அந்த கடலோர பகுதிகளில் மழை மேகங்களை திரட்டி பதிவு செய்ததை போன்ற ஒரு மழையை நம்ம வந்து இனிமேல் வடகடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இவை தவிர்த்து சஞ்சீவி முருகன், வணக்கம் சகோ, ஊடகங்களில் எப்போ பார்த்தாலும் கனமழை, மிக கனமழை, அதி கனமழை என்று கேட்டு கேட்டு படிக்கிற பசங்க விவசாயிகளின் மனநிலையை ரொம்ப சோதிக்கிறாங்க. மீடியாக்காரங்க, யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் படிக்கிற பசங்க ஸ்கூலுக்கு இப்போ லீவு விடுவாங்க, மைண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. உண்மையை தெளிவாக சொல்லணும். மார்கழி மாதம் வந்துவிட்டது, இனி பெருமழைக்கெல்லாம் வாய்ப்பு மிக குறைவு. மீடியா மெம்பர்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க தெரியலை. ஒரே காரணம் தான், என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம நிறைய முறை வந்து பேசிட்டோம். டிஆர்பி வேணும் அண்ட் அஃப்கோர்ஸ் வியூஸ் அதிகமாக போகணும். வியூஸ் அதிகமாக போனால் தான் ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆகும். உங்களை எப்போவுமே ஒரு பரபரப்புலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அண்டு நீங்கள் பார்க்காததுன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் வாழ்நாளில் கடந்து தான் வந்திருக்கீங்க. ஒரு 40 வயசு நபராக நீங்கள் இருக்கீங்க, 30 வயசு நபராக இருக்கீங்கனாக்கா, நீங்கள் 1990களுக்கு பிறகு எத்தனையோ முறை எவ்வளோ மழை நிகழ்வுகளெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து வந்து ஒரு 3-4 நாட்கள் மழை பதிவான வரலாறுகள் எல்லாம் உண்டு. அப்போல்லாம் மழை மானிகள் இந்த அளவுக்கு வந்து கிடையாது. அந்த மழை தொடர்பான அந்த விழிப்புணர்வு இந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஸோ முன்ன மாதிரி தான் இப்போயும் வந்து இருக்குது இயற்கையில். பட் என்னென்னா சில இடங்களில் வந்து சடனாக அந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. முன்பும் அப்படி இருந்திருக்கும், நமக்கே வந்து தெரிஞ்சிருக்காது. அதையும் நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துருக்கணும். இந்த அளவுக்கு யாரும் போய் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பயங்கரமாக மழை பதிவாகி இருக்குதுங்கிறத தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி அதையே ஒரு வாரத்திற்கு பேசலை. அண்டு மக்களும் பார்த்திங்கனாக்கா அக்கம் பக்கத்தில் பேசுகிறத அதிகமாக விரும்பினாங்க. தொலைக்காட்சிகள்லேயே அவங்க வந்து மூழ்கி கிடக்கல. அதே போல் அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறதுலேயே அவங்க வந்து மூழ்கி கிடக்கல. இதை வந்து ஒரு அச்ச உணர்வாக மாற்றிட்டாங்க. அது வந்து இனிமேல் தானாக தான் மாறணும். மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வரும்போது தான் இது வந்து மாறும். உடனடியாக அது வந்து மாறாது. ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதை நம்ம தான் கடந்து தான் போகணும். நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னாக்கா அதுக்கு யாராவது வந்து கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது பதில் வந்து சொல்கிறாங்க. அது நம்மளை இன்னும் வந்து கடுப்பேற்றும். இப்போ உதாரணத்துக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், பிறர் சொல்கிறத பற்றிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி. பிறர் சொல்கிறத பற்றி கேள்வி வந்து நீங்கள் தானே கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அப்போ நம்ம கமெண்ட்டில் படிக்கும்போது இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும்பொழுது அப்போ நமக்கு என்ன தோணுதுனாக்கா, இது எப்படி இது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்குன்னு நம்ம அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறது தானே. இப்போ ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு யார் எப்படி கெட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது இல்லையா. அவங்கள கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கணும். ஒரு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம படிக்கே ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சுயநலம் தான். அதுவும் ஒரு வகையான சுயநலம் தான். நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோன்னு இருந்தாலும் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரியான ஒரு மனநிலையிலையோ ஒரு உளவியலையோ ஏற்படுத்துதுன்னா அதை கேட்காமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இப்போ இருந்தாவது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் கடந்து விட்டது, எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்குறோம். ஏனோ தானே வருஷம் அது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த வடகிழக்கு பருவமழைன்னு ஒரு டாக் வந்துடல. ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பிக்கிற அந்த கூட்டம் வந்து செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் பீக் எடுக்கும், அக்டோபர் மாதத்தில் கதையாக விட ஆரம்பிக்கும், நவம்பர் மாதத்தில் ஒரு கதையை ஒன்று பயங்கரமாக அப்போ தான் இந்த சர்க்குலேஷன்லாம் வர ஆரம்பிக்கும், இந்த புயல் மழையெல்லாம். அப்போ வந்து இஷ்டத்துக்கு ஒரு கதையை வந்து சொல்லிகிட்ருக்கோம் வெதர் மாடல்ஸை பார்த்து. அதே மாதிரியே தான் டிசம்பர் மாதத்துலேயும் நடக்கும். இப்போ வெதர் மாடல்ஸை பார்க்கறதையோ அதை வந்து சொல்கிறதையோ நம்ம வந்து தவறுன்னு சொல்ல. பட் அதை அப்படியே பின்பற்றி அதை வச்சு ஒரு கதை மாதிரி அதை ஃப்ரேம் பண்ணி அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் கொடுத்து அதை மக்களை வந்து பதைக்க செய்ய வேண்டாமே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆதங்கமாக இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சிக்க விரும்பாதவங்களுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் அதை புரிய வைக்க முடியாது. நீ மட்டும் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வரும். அது சொல்கிறதுல தான், அதுதான் நான் சொல்கிறேன். அது எப்படி சொல்கிறோங்கிறதுல இருக்குது, அண்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோங்கிறதுல இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அக்யூரசி எந்த அளவுக்குங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரு சேர பார்க்கணும். இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம பேசினோம்னாக்கா நேரம் தான் அதிகமாகும். நம்ம இது தொடர்பாகலாம் நம்ம பேசாமல் இருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக நம்ம வந்து பேசுவோம். பட் இப்போ இந்த இரவு நேர காணொலியில் அதிக நேரம் எடுத்துகிறோம். இது தொடர்பாக நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்படியே பேசிகிட்டே இருப்பேன், நேரம் தான் அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு வந்துடுவோம். கரெக்ட் ப்ரோ, நீங்கள் தான் உண்மை நிலவரத்தை சொல்கிறீங்க. எங்கள் யூடியூப் வியூஸ் போகிறதுக்கு டேனு ரீஎன்ட்ரின்னு சொல்கிறாங்க, பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. ஆனால் உங்களுக்கு யாருமே கமெண்ட்டில் ஒன்றுமே சொல்கிறதில்ல.
அவங்களும் இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல. ஸோ கமெண்ட்டை வந்து படித்து பார்க்குற பழக்கம் வந்து பெரும்பாலும் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடையாது. பட் கமெண்ட்டை படித்து பதில் சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. அவங்கள்ட்ட தான் வந்து நிறைய பேர் வந்து வேண்டா விதியா வந்து வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கிறது தான். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, கமெண்ட்டை இப்போ உங்கள் கமெண்ட்டுக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிங்கனாக்கா, அதை படித்து ஒருத்தர் உட்காந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லை யாரோ ஒருத்தர் இப்போ நானே எடுத்துக்கிறேன். இப்போ நான் உட்காந்து வேலை மெனக்கெட்டு அதை படித்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நல்லா எது தேவையோ அதை கமெண்ட் பண்ணால் ஓகே அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது. அதை வந்து சொல்கிறேன். பட்டு இந்த இப்போ இருக்கிற இந்த ஒரு கமர்ஷியல் வேர்ல்டில் நம்ம எதையுமே வந்து ஒன்றும் விமர்சனம் பண்ண முடியாது. மக்களாக சில விஷயங்களை பார்த்து சீ தூ அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டு நகர்ந்து போனால் தான் நடக்கிறது நடக்கும். இது வேணான்னு அவங்க புறக்கணிக்க கற்றுக்கிட்டாங்கனாக்கா அது தானே நடக்கும். அது எது வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இதில் என்ன இருக்குது? அவ்வளோதான். அதை பற்றி நம்ம இதுக்கு மேலேயும் அதிகமாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். ராஜா ராமா இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை திண்டுக்கல் கிழக்கு பகுதியில் மிக குறைவுன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், திண்டுக்கல் கிழக்கு பகுதியில் பெரிய அளவுக்கு பதிவாகலை. பட் இதற்கு முந்தைய ஆண்டுகள்லேயும் அங்கெல்லாம் பெரிய அளவில் பதிவானுச்சாங்கிறதையும் நம்ம வந்து ஒரு கேள்வி எழுப்பி வச்சு பார்க்கணும். ஸோ அப்படி தான் இருக்கும். இது வந்து எல்லா பகுதிகளுக்கும் பெரிய பெனிஃபிட் வந்து கொடுக்காது வடகிழக்கு பருவமழை. பட் இந்த ஆண்டுங்கிறது கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் ஓரளவுக்கு அதிக இடங்களில் பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவர் கணேசன் செல்லப்பன் அப்படிங்கிறவங்க வந்து ஆளாளுக்கு குழப்பறானுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வருத்தத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுதான் நானும் சொல்கிறேன். ஆளாளுக்கு குழப்பறானுங்க. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். டெல்டா மாவட்டங்களில் 16ஆம் தேதியிலிருந்து கனமழை, மிக கனமழை, அதிக கனமழை என்று இங்கு உள்ளூர் தன்னை சிறந்த வானிலை என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவருக்கு இது ஒருத்தர் கமெண்ட் வந்து அவர் வந்து அவருடைய மனக்குமுறலை வந்து கொட்டியிருக்கிறாரு. அதுக்கு கீழே நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பதில் வந்து வழங்கியிருக்கீங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து போக விரும்பலை. அங்கே என்ன ஒரு டிபேட் ஓடிட்டுருக்குங்கிறத நான் அதிகமாக இப்போ கவனிக்க விரும்பலை. நம்ம அடுத்த இதுக்கு வந்துடும். காஞ்சிபுரம் நோ ரைன் அப்படின்னு சொல்லி கருணாகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ காஞ்சிபுரத்துலேயும் இன்று காலையிலேருந்து மழை வந்து பெரிய அளவில் ரெக்கார்ட் ஆகலை போல். அதான் சுழற்சியானது அப்போ கரெக்டான டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. அது வந்து விலகி போக போகுது நம்மளை விட்டு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சசிகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து கிருஷ்ணகிரி SAS அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்ன அர்த்தம் எனக்கு வந்து தெரியல. பட் கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நல்ல மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் கிடச்சிருக்கு. அது ஒரு நாள் 2 நாள் பதிவான மழையாக இருந்தாலும் ஓவரால் அந்த மழை அளவுகளை கால்குலேட் பண்ணும்போது பெட்டரான ரெயின்ஃபால் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரிய வருது. பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சேகர KM அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடி. அவர் வந்து உங்கள் வானிலை அறிக்கை தெளிவானது, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. அப்புறம் கார்த்திகேயன், உடுமலைப்பேட்டை மழை இல்லையா சார்? வாய்ப்பு குறைவு தான் ப்ரோ. கணேஷ், சாத்தான்குளம் நிரம்பவில்லை. சாத்தான் குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம் நிரம்பவில்லை போல இருக்குது. அதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ தென்கோடி மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் இன்னமும் இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சரியான தருணத்தில் வாய்ப்புகள் வரும்பொழுது அதை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். கார்த்திகேயன் சின்னப்பன் வந்து ஒரு ஹார்ட்டின் கொடுத்துருக்காரு. நன்றி. இதுதான் நம்மளுடைய யூடியூப் பக்கத்தினுடைய கருத்துரை பகுதியில் நம்ம முன்னே வந்திருக்கக்கூடிய கேள்விகள். இதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து முகநூல் பக்கத்திற்கு போயிடலாம். முகநூல் பக்கத்தில் கேள்விகள் குறைவாக தானே இருக்கிறது. மூர்த்தி, திருச்செந்தூர் சைடில் ரயில் இல்லையே, வாய்ப்பு இருக்கா ப்ரோ? அடுத்து வரக்கூடிய நாட்களில் வாய்ப்புகள் இருக்குது. திருச்செந்தூர் மட்டுமல்லாது தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பல்வேறு இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாகலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வட கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பின்னரும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜனவரி 2025 நாம் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம். சாதகமான அமைப்பு வரும்பொழுது நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். பாஸ்கர் வந்து சூப்பர் சார் சொல்லியிருக்காரு. நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் திரிஷூல் சரவணன் சக்கரை அப்படிங்கிற நண்பர் வந்து சார் டிசம்பர் 26, 27 மீண்டும் ஒரு புயல் அல்லது மழை இருக்குமா என்று சொல்ல இயலுமா? குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சில இடங்களில் புயல் மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. புதுச்சேரி பகுதிகளில் மழை இருக்குமா அப்படின்னு சொல்லி நிசார் அகமது கேட்டிருக்காரு. மழைக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு தான். கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் அந்த மழையானது பதிவாகும். மற்றபடி இது வந்து அச்சம் கொள்ளும் அளவிற்கான ஒரு மழையாக இருக்க போவது கிடையாது. அப்புறம் லோகேஸ்வரன் கருப்பையா அப்படிங்கிறவர் வந்து ஐயா, ஏன் இந்த வருடம் மட்டும்
இத்தனை மாற்றங்கள் புயலாக மாறும் எதிர்பார்க்கும் தருவாயில் அது செயலிழந்து கடந்து செல்கிறது. எதனால் இந்த மாற்றங்கள்? இல்லை ப்ரோ, இது மாதிரி இந்த வருஷம் மட்டும் கிடையாது. இந்த கேள்வியை கேட்டவர் வந்து லோகேஸ்வரன் கருப்பையா, அவருக்கு தான் பதில் வழங்குகிறேன். இதுக்கு முந்தைய ஆண்டுகளிலையும் இந்த மாதிரி சுழற்சிகள் வந்திருக்கு. அது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஸ்கல் மாதிரி மழை பொழிவை கொடுக்காம கரையை கடந்து உள்ளே நகர்ந்து சென்ற காலங்கள்லாம் வந்து உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நான் வசித்த இடத்துலையே அந்த மாதிரி வந்து சர்க்குலேஷன் வீக் ஆகி கிராஸ் ஆகிலாம் போயிருக்கு. மழையே இருக்காது, வானம் இருட்டிகிட்டு இருக்கும், தூறல் மாதிரி வேணால் போடும், காற்று மட்டும் வேகமாக அடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. 70 கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வந்து அடிக்கும். ஒரு டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் அது வந்து லேண்டுக்குள்ளே வந்து நகர்தலாக போயிருக்கு. பட் இந்த வருஷம் ஏன் இப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா, இந்த வருஷம் வந்து ரொம்ப ஓவராக அதை பற்றியே பேசிகிட்டு இருந்திருக்காங்கங்கிறது தான் தெரிய வருது. இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவும் சரி, தொடங்கிய பின்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா, ஊடகங்களும் அவர்களின் பங்குக்கு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து விண்டி ஆப் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு அவங்களும் வந்து எங்கே நகரப்போகுது, அங்கே நகரப்போகுது, இந்த மாதிரி அப்படி காட்டுது, அந்த மாதிரி இப்படி காட்டுது, இப்படிலாம் நகர்ந்தால் இப்படிலாம் ஆகும். அதாவது பிறக்காத குழந்தைக்கு பெயர் வைத்து அதற்கு திருமணமாகி அது வந்து அதற்கு திருமணமாகி அதற்கு ஒரு குழந்தை பிறப்பது போலவெல்லாம் சில விஷயங்கள் பேசப்பட்டது. ஒரு சுழற்சி உருவாகுவதற்கு முன்பாகவே அதுக்கு புயலாக உருவெடுத்து விடும். அதற்கு இந்த பட்டியலிலிருந்து இந்த பெயர் வந்து சூட்டப்படும். அஃப்கோர்ஸ் அந்த பட்டியலில் தான் பேர் வந்து சூட்டப்படுறாங்க. அதற்கு பெயர் வைப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் பிறகு அது உள்ளே எங்கெங்கெல்லாம் நகர்ந்து செல்லும், எவ்வளோ தூரம் அது மழை பொழிவை கொடுக்கும், அது தொடர்பான விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்களும் பார்த்திங்கனாக்கா, ஆகா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ட்வீன் ஆகிட்டாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எல்லாமே நடக்க போகிறது இல்லைல்ல. ஒரு நாள் ஒரு மாதிரியாக இருக்கும், இன்னொரு நாள் மாதிரி வேறு மாதிரி தான் காட்டப்போகுது. ஸோ அதற்கு வெயிட் பண்ணி ஒரு 2 days அந்த டைமில் வந்து சொன்னோம்னாக்கா மேபி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதற்கு முன்பாகவே நம்ம வந்து இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்து 7 நாளைக்கு முன்னாடியிலேருந்து சில பேர் வந்து 3 மாதத்துக்கான வானிலை அறிக்கையும் ஒரே நாள்லேயே வந்து பகிர்ந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டா இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்கிறதே நடக்கிறது கிடையாது. அதே போல் 5 நாளுக்கு முன்னாடியே சொல்கிறதுலேயே அவ்வளோ மாற்றம் இருக்குது. ஏன் புயல் கரையை கடக்கும் வரையில் அது எங்கே கரையை கடக்க போகுதுங்கிறதுலேயே பெரிய குழப்பம் இருந்தது. பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகும் இவனுங்க டிவியில் வச்சு உருட்டிகிட்டு இருந்தானுங்க கடலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மதியானம் வரைக்கும் அது விழுப்புரத்தை தாண்டி அது போயிட்டுருக்கு அடிச்சுன்னு உருக்கிட்டு, அப்போயும் இவனுங்க வந்து கடல்லையே 6 மணி நேரம் நின்றுட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. பார்க்குற மக்களாக மாறிக்கிட்ட தான் உண்டு. இந்த வருஷம் கொஞ்சம் ஓவராக இதுதான் கண்டென்ட். இந்த வருஷம் பெரிய கண்டென்ட் இல்லை, வேறு கண்டென்ட். வேறு ஏதாவது ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் இருந்ததுன்னா அந்த சைடு டைவர்ட் ஆகியிருப்பாங்க. இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட். மக்களுக்கு ஒரு பயத உணர்வை உருவாக்கி அதன் மூலியமாக வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் எஸ் ராஜேஷ், இல்லை தலைவா, எந்த பகுதியில் சந்திரன் மண்டலம் விழுகிறதோ அந்த பகுதியில் பலத்த மழை வாய்ப்பு. கிட்டவட்டம் எட்ட மழை, எட்ட வட்டம் கிட்ட மழைன்னு சொல்லியிருக்காரு. இருக்கலாம். பட்டு இப்போ உண்மையிலேயே அந்த எட்ட வட்டம் கிட்ட மழை ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். லா நினோ இருப்பதால், லா நினா ஆக்சுவலாக நினோ கிடையாது, நினா தான் இருப்பதால் அறுவடை நேரத்தில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? வேங்கட கிருஷ்ணன் விஎம்பி. ஆக்சுவலாக நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க லானினா வந்து வடகிழக்கு பருவமழைக்கு ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் இல்லைன்னு. இப்போ லானினாவுக்கான சூழல்கள் வருது அப்படின்ன உடனே லானினாவுக்கான சூழல்கள் உருவாயிட்டு அது ஒன்றும் கிடையாது. உடனே உங்களுக்கு வந்து எப்படி இந்த மாதிரியான மகா சிந்தனைகள்லாம் தோன்றுறதுன்னு எனக்கு வந்து தெரியல. பட் அப்படி கிடையாது. மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அவ்வப்பொழுது. பட் அதனால் வந்து எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அவ்வளோதான். பட் அது வந்து உறுதியாக இதெல்லாம் வந்து பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளாக வந்து கற்பனை பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா சில இடங்களில் அது மழை பொழிவோ கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள்லேயே எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ நம்ம பொறுமையாக மழை வாய்ப்பு இருந்தால் இருக்குதுன்னு சொல்ல போகிறோம், இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த மாதிரி அது ஒரு நெருக்கத்தில் சொன்னால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். பட் வடகடலோர மாவட்டங்களுக்கு இனிமேல் வந்து மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து கிடையாது. மணி நத்தம், செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி பகுதியில் மழைக்கு வாய்ப்பு உண்டா? அடுத்து வரக்கூடிய நாட்களில் சாதகமான அமைப்புகள் வந்து மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் இருக்கிற பட்சத்தில் நான் பகிர்றேன். பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க. முரளிக்கு ஏபிஎம் விண்டி ஆப் பரிதாபங்கள்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே பரிதாபங்கள் தான். விண்டி ஆப்பை வந்து இப்போ வந்து வானிலை ஆர்வலர்கள் மட்டும் எடுத்து வச்சு பார்க்குறதில்ல, டிவி சேனல்லையும் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லோரும் வச்சுருக்காங்க, எல்லோரும் பார்க்கட்டுங்கிறது தான் நானும் சொல்கிறேன். அது பார்க்குறதுனால தப்பு கிடையாது. பட் அதில் எது நடக்கும், எது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத
கரெக்டாக பகுத்தறிந்து அதுலேருந்து அவங்களே கண்டுபிடிச்சிக்க ஒரு தெளிவாயிட்டாங்க. இல்லை இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி காட்டுது, இதெல்லாம் நடக்க போகிறது இல்லைப்பா. 5 நாளைக்கு முன்னாடி இப்படி காட்டுது, இதெல்லாம் நடக்காதுப்பா. 3 நாளைக்கு முன்னாடி இப்படி காட்டுதுப்பா. ஓஹோ! அதை கொஞ்சம் கவனிக்கணும்ப்பா. 2 நாளைக்கு முன்னாடி இப்படி நடக்கிற மாதிரி அது வந்து காட்டுதுப்பா. அப்போ இதை நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்ப்பா. அதன் பிறகு அப்படியே அவங்க வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும். நம்மளும் நம்மளுடைய பக்கத்துக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு வேறு ஏதாவது சமுதாயம் சார்ந்த சில விஷயங்களை பகிரலாம். அதன் பிறகு பாலாஜி சார் வணக்கம் சார், தஞ்சாவூர் மாவட்டம் மழை உண்டா சார்? பெரிய அளவில் மழை வாய்ப்புகள் குறைவு. பட் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும்பொழுது நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஜெயக்குமார் விஜி அப்படிங்கிறவங்க ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. சயீத் ஜாகூர் அப்படிங்கிற நண்பர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் இரவு 11:10 PM மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி 14 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருங்க. ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் பேரம்பாக்கத்தில் இரவு 11:10 கூட மழையானது பதிவாகி கொண்டு இருக்குதுங்க. ஸோ ஒரு சில இடங்களில் மழையானது திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வந்திருக்குது. ஸோ அப்படி தான் சில பகுதிகளில் பதிவாகுது, சில பகுதிகளில் பதிவாகலை. அவ்வளோதான். இந்த முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கமெண்ட்டுகளும் நிறைவடைந்து விட்டது. ஸோ காணொலியின் நேரம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் அப்படியே பதிவேற்றம் பண்ணுறேன். அவ்வளோதான் தோழர்களே. இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய முகநூல் பக்கத்திற்கோ அல்லது நமது யூடியூப் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.